உங்களை நம்பி வந்தவளுக்கு நீங்க செய்ய வேண்டியவை. ஒரு பெண்ணிற்கு இந்த உலகில் எவ்வளவு சந்தோஷங்கள் கிடைத்தாலும் அவள் தேடும் ஒரே சந்தோஷம் அவள் கணவனின் அன்பு மட்டுமே. ஒரு பெண்ணுக்கு 3 வேளை உணவும் உடுத்த உடையும் கொடுத்தால் போதும் அவள் வாழ்க்கைக்கு என்று சில கணவன்மார்களின் எண்ணம். இவை அனைத்தையும் இல்லாமல் ஒரு பெண் வாழ்ந்து விடுவாள். ஆனால் கணவனின் அன்பு இல்லாமல் வாழ மாட்டாள். உங்கள் மனைவியின் ஒரு சில தவறுகளை அடிக்கடி குத்தி காட்டாமல் அவளின் பல நல்ல செயல்களில் ஒன்றையாவது சில முறையாவது சொல்லிக் காட்டுங்கள். அப்போதுதான் அவள் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். தனது அனைத்து சொந்த பந்தங்களையும் விட்டு வந்து தன் கணவனையே உலகமாக நினைக்கிறாள். நீங்கள் அவளை உலகமாக நினைக்க வேண்டாம். ஒரு உயிராக மதித்தாலே போதும். மனைவியிடம் உன் கௌரவத்தை காட்டாதே. அவள் உன்னை மட்டுமே நம்பி வந்தவள், உன் உறவுகளை அல்ல. என் சொத்து, என் சம்பாத்தியம், என் இஷ்டம் என்றால் அவள் யார்? உன்னுடன் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன? அவளுக்கென்று சிறு சிறு ஆசைகள், சந்தோஷத்தை உன்னிடம் எதிர்பார்க்க கூடாதா? யாராலும் மறக்க முடியாத உண்மை, கணவன் இல்லை என்றால் மனைவி விதவைதான். ஆனால் மனைவி இல்லை என்றால் கணவன் ஒரு அனாதைதான். திருமணம் செய்து கொண்ட ஒரே காரணத்திற்காக அவளது உறவுகளை பிரிக்கும் உரிமை கணவனுக்கு கிடையாது. ஒரு பெண் கணவனிடம் எதிர்பார்ப்பது காசு, பணம், காரு, பங்களா இல்லைங்க. எவ்வளவு சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் வந்தாலும் யாரிடமும் தன் மனைவி விட்டுக் கொடுக்காமல் உனக்காக நான் இருக்கேன், கவலைப்படாதே என்று ஆறுதலோடு அரவணைக்கும் கணவன் கிடைத்தாலே போதும். அவள் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழ்வாள். பிரசவ வலியை விட கொடுமையானது கணவன் தன்னை புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் ஒரு பொண்ணுக்கு மிகவும் வலியை தரும். மனைவியை அடிக்கும் கணவன்மார்களே, உங்கள் உயிரை சுமந்து தன்னுயிரை பணயம் வைத்து அவள் பட்ட பிரசவ வலியை நினைத்து பாருங்கள். பெண்களின் அன்பை போலவே அவளின் வெறுப்பும் மிக ஆழமானது. அன்பு காட்டியவர்கள் அவளை எட்டி உதைத்தாலும் ஏற்றுக்கொள்வாள். ஆனால் அவள் வெறுத்து விட்டவர்கள் கோடி கொட்டி கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். மனமகிழ வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனைவியை.